ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நம்ம மார்கழி மாதத்தோட ஸ்பெஷல் பிதுக்கம்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அவரை பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் சீசன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த காய் தான் அவரை. இதை நம்ம உரித்து இதிலேருந்து உள்ளே இருக்க பருப்பை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த கொட்டையில் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. இது ஊற வச்சனால இதிலேருந்து தோல் நம்மளுக்கு ஈஸியாக தனியாக வந்துடும். இந்த கொட்டையை நம்ம பிதுக்கி இதிலேருந்து பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஒரு சின்ன தக்காளி, அரை மூடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நம்ம வணக்கி அரைச்சிக்கலாம். வணக்கிறதுக்கு ஒரு பாண்டிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வணக்கிறதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கை நிறைய சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம வணக்கிக்கலாம். ஒரு பாண்டிலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கினது நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி உப்பு சேர்த்தும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக வணங்கிடும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம உரித்து வச்சுருக்க பிதுக்கம்பருப்பை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது கூட வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்பு நார்மலாக இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ரைஸுக்கெலாம் கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த குழம்புலையே உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். அது இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிதுக்கம்பருப்பு குழம்பு 5 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொட்டையை பிதுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் ஆகும். டைம் ஆனாலும் இந்த குழம்பு எல்லா குழம்பை விடவும் டபுள் மடங்கு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த குழம்பை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம காயத்ரி பர்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.